ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய வினா விடை வகைகள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வினானா என்ன, விடைனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நமக்கு முடிஞ்ச உடனே கொஞ்சம் சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்க்க ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போ வினா விடை வகைகள், அதாவது வந்து பார்க்கும்போது இப்போ இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம். சரிங்களா? நம்ம விடைகளை சொல்கிறோம். சரிங்களா? மொழியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூல் வந்து நன்னூலார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. வினா வகை பாருங்க. அப்ப வினா வகை எத்தனை வகை சார் படும் அப்படின்னா, வினா வந்து 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அறிவினா அப்படின்னா வந்து பார்க்கும்போது அதுக்கு என்ன, தனக்கு விடை அறிஞ்சிருந்தும் அதை நான் வந்து கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது அறிவினா. அதாவது தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடை மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது பேர் தான் என்னது அப்படின்னா அது அறிவினா. இப்ப டீச்சர் வந்து பார்க்குறப்ப உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அது தெரியாம கேட்கல, அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்றாங்க. சரி, அப்ப அதுக்கு பேர் தான் அது அறிவினா. அறிஞ்சுக்கிட்டு கேட்கறது. அறிந்தல் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற வினா அது அறிவினா. சரியா? அறியா வினா தெரியாம கேட்கறது, அதாவது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக விலகுவது பேர் தான் அது அறியா வினா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு என்னது, மாணவருக்கு அதோட பொருள் தெரியாம போயிட்டு என்ன பண்றது, ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறார். சரிங்களா? அப்ப அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அறியா வினா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இதுல அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐய வினா. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ஐய வினா. சரிங்களா? அப்ப ஐய வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு டவுட்டா இருக்குப்பா, எனக்கு வந்து பார்க்கும்போது டவுட்டா இருக்கு, அந்த ஐயம் வந்து பார்க்கும் நீங்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐய வினா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அதாவது இந்த செயலை செஞ்சது வந்து பார்க்கும்போது யாருன்னு எனக்கு தெரியல, அதாவது இந்த செயலை செஞ்சது இது யாருன்னு எனக்கு தெரியல, அதனால நான் ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். இங்க பாருங்க, அப்ப இந்த செயலை செய்தது மங்கையா இல்ல மணிமேகலையா, யார் ரெண்டு பேர்ல, அப்ப எனக்கு டவுட்டா இருக்குல்ல. ஆமா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐய வினா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து கொழல் வினா அப்படின்னா வந்து பார்க்கும்போது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது கொழல் வினா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது நம்ம கடைக்கு போறோம், கடைக்கு போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இப்போ இல்லை பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம வந்து பார்ப்போம், பென்சில் வச்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறதுமே என்னதான் குழல் வினா தான். சரிங்களா? ஆமாம். அப்போ கொடை வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆமாம் என்கிட்ட 2 இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது கொடை வினா. அதாவது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு சொல்றதுக்கு பேர் என்னது, கொடை வினா. சரிங்களா? என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் எத்தனை படிகள் இருக்கு, என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்குப்பா, உனக்கு வேணுமாப்பா அப்படி சொன்னா நான் கொடை அளிக்கிறேன், எப்ப என்கிட்ட இருக்குப்பா உனக்கு வேணுமாப்பா, அப்ப நம்ம சொன்னோம்னா நான் கொடை அதான் பார்க்கும், கொடைனான தானம். சரிங்களா? அதை பண்றேன், அதான் கொடை வினா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆமா, அப்ப பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா இந்த செயலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறதுக்கு பேர் என்னது, ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பார்க்கும்போது ஏவுதல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வீட்டுல தக்காளி இல்லை, சரிங்களா, நீ போயிட்டு கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்றதற்கு பேர் என்னது, ஏவுதல் வினா. வந்து பார்க்கும்போது வேற என்ன சொல்லலாம், நாளைக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு வந்துடணும், ஆமா டெஸ்ட்டை நீங்க எழுதிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறதோ அது ஏவல் வினா தான். சரிங்களா? அப்ப ஏவல் எல்லாமே வந்து பார்க்கும்போது கட்டளை வாக்கியமா தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது அறிவு, அதை பார்க்கும் வினா விடைகள். சரியா? வினா விடைகள் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்போ வினா வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து எத்தனை வகைப்படும், அது வினா 6 வகைப்படும். விடை வந்து பார்க்கும்போது எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அப்போ இந்த வகைகளை பற்றி சொன்னது யார் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப யாரு, நன்னூல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இயற்றி வந்து பார்க்கணும், நன்னூலார் வந்து பார்க்கும் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது அடுத்து இப்போ வினா வகைகள் 6 பார்த்தோமா, வினா வந்து எத்தனை வகைப்படும் நம்ம சொன்னோம், வினா 6 வகைப்படும். அப்ப விடை எத்தனை வகைப்படுது அப்படின்னா 8 வகைப்படுது. விடை எத்தனை வகைப்படுது, 8 வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப விடை வகைகள் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா சுட்டு விடை இருக்கு, மறை விடை இருக்கு, நேர் விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, அடுத்து வந்து பார்க்கும் உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடைன்னு சொல்லிட்டு மொத்தமா எத்தனை வகை பிரிக்கிறாங்க, 8 வகையா வந்து பார்க்குற பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இருக்க 3த்தையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சுட்டு விடை,
மறை விடை, நேர் விடை. இது மூணுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப முதல் இருக்கக்கூடிய 3 விடைகளுக்கு என்ன பேரு? வெளிப்படை விடைகள். சரிங்களா? அடுத்து இருக்கிற 5 விடைகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்ப்போம், குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா காமனா விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? ஆமா. இதே வந்து பார்க்கும்போது பார்க்குறோம் நேர் விடை எத்தனை வகைப்படும்? நேர் விடை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 வகைப்படும். நேர் விடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சரிங்களா? ஆமா. குறிப்பு விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். சரி, குறிப்பு விடை எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சுட்டு விடை அப்படின்னா வந்து பார்க்கும் ஒரு பொருளை சுட்டி சொல்லக்கூடிய விடைக்கு பேர் என்ன அப்படின்னா சுட்டு விடை. சரிங்களா? கடைத்தறி எங்கப்பா இருக்குன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து பார்க்கும் இந்த பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி காட்டணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சுட்டு விடை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க மறை விடை அப்படின்னா மறுத்து கூறக்கூடிய விடை. அதாவது நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு நீ செய்வியா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மறுக்கிறது. கடைக்கு போவாயா அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சொல்ற கேள்விக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா மறை விடை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மறை விடை. சரிங்களா? நேர் விடை அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஒண்ணு இல்ல, கடைக்கு போவையா? போவோம்ப்பா அப்படி நம்ம போவோம் அப்படின்னு வந்து பார்க்க அவங்களுக்கு உடன்பட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? நேர் விடை. சரி, அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நேர்மையா நம்ம வந்து பார்க்கும் சொல்ற வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு என்னது? நேர் விடை. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஏவல் விடை. சரிங்களா? ஆமா. அப்ப இது செய்வாயா என்று வினவிய போது அதுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம அதாவது நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஆமா, அதாவது வந்து பார்க்கும் இதை செய்வாயா அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்? அதை நீயே செய் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏவி நம்ம சொல்றது, நம்ம ஏவுறோம். நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவுறோம் அவங்கள. சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் தான் ஏவல் விடைன்னு பேரு. சரிங்களா? வினா எதிர் வினாதல் விடைனா நான் ஒரு கொஸ்டின் கேட்டா திரும்ப நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு பேர் தான் வினா எதிர் வினாதல் விடை. சரியா? வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்கறதுக்கு பேர் தான் வினா எதிர் வினாதல் விடை. இங்க பாருங்க, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அவங்க உடனே என்ன கேட்கறாங்க அப்படின்னா வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட என்ன பண்றாங்க? ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் தான் என்னது? வினாவுக்கு வினாவாவே வந்து பார்க்கும்போது விடையா சொல்றது. சரிங்களா? ஆமா. அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்னன்னா வினாவுக்கு விடையா வந்து பார்க்கும்போது இப்ப வந்து ஏற்கனவே நடந்ததை சொல்றது பேர் என்னது அப்படின்னா உற்றது உரைத்தல். உருவது கூறல் அப்படின்னா இதனால இது வரும் அப்படி நினைச்சு சொல்றதுக்கு பேர் என்னது? உருவதுன்னா வருவதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உருவதுன்னா என்னது? வர்றதுக்கு முன்னாடியே சொல்றது. அப்ப உற்றது உரைத்தல் என்னது? நீ விளையாடலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல சார், எனக்கு வந்து கால் வலிக்குது அதனாலதான் என்னால விளையாட முடியல அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்க்குற ஒரு பையன் சொல்றான். சரி, அப்ப அது என்னது? அவனுக்கு நடந்திருக்கு, கால் வலி இருக்கிறதுனால அவனால விளையாட முடியல. சரிங்களா? அப்ப வந்து பார்க்கும்போது உற்றது உரைத்தல். சரிங்களா? உருவது கூறலாம் நீ விளையாடலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா இல்ல சார், விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஆன்சர் சொல்றான். அப்ப வர்றதை நினைச்சு சொல்றான். அப்ப அதுக்கு வந்து பார்க்கறது வருவதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாப்புல. அப்ப உருவது கூறல் விடைன்னு பேரு. சரிங்களா? ஆமா. அப்ப இனமொழி விடை அப்படிங்கிறது என்னன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆனா அதுக்கு ஆன்சர் பண்ணாம அதுக்கு இனமா வந்து பார்க்கும் வேறொரு விஷயத்த நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இனமொழி விடைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. அப்ப வினாவிற்கு விடையாக என்னது? அதற்கு இனமா இருக்கக்கூடிய மற்றொரு விடையே சொல்றது. எனக்கு புரியலையா சார்? ஒண்ணு இல்லை, எங்க பாருங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா நான் கேட்கிறேன். சரிங்களா? ஆமா. அப்படி கேட்டா அப்ப எனக்கு என்ன சொல்லணும்? எனக்கு கதை எழுத தெரியும் சார், இல்லைன்னா தெரியாது சார் அப்படி சொல்லியிருக்கலாம். எனக்கு கதை எழுத தெரியும் தெரியல, அவங்க அப்படி சொல்லலை, எனக்கு கட்டுரை எழுத தெரியும். அப்ப வந்து பார்க்கும்போது அப்ப இது ஆன்சரா அப்படின்னா இது கிடையாது. சரிங்களா? ஆமா. அப்ப அதுக்கு இனமா வேற ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் இனமொழி விடைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப காமனா வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? சரி, அப்ப இது சார்ந்த சில கொஸ்டின் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்க்கும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? சொல்லுங்க பாப்போம். நீ விளையாடலையா அப்படிங்கிற வினாவுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன விடை? உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? ஆமா. அதாவது வந்து பார்க்கும்போது வலிக்குதுன்னு அவரே சொல்லிட்டார், ஆல்ரெடி வலிக்குது சார் அதனால விளையாட முடியல சார். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு ஆமா போவேன் என்று உடன்பட்டு கூறல் என்ன சொன்னோம்? ஆமா, நம்ம கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னு எப்படி இருப்போம்? நேர்மையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது என்ன விடை? நேர் விடை. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் எல்லாமே நான் வந்து பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன், அதுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. மீதி இன்னொரு 8 கொஸ்டின் இருக்கு. சரியா? சரி, ஓகே. பாருங்க, அப்ப ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை எதுப்பா? மறை விடையா, இல்லை நேர் விடையா,
இல்ல ஏவல் விடையா இல்ல உருவது கூறல் விடையா சரிங்களா கீழே வந்து பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும் சரிங்களா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன விடை எதிர்மறை விடையா ஏவல் விடையா மறை விடையா இல்ல நேர் விடையா சரிங்களா கீழே வந்து பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து 5வது கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு விடைகளை பொறுத்துக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப உற்றது உரைத்தல் விடை அப்படிங்கிறதுனா என்ன சரிங்களா அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து மறை விடை அப்படிங்கிறதுனா என்ன சரிங்களா நேர் விடை எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க ஏவல் விடை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து பார்க்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் சார் அப்படின்னு சொல்றது என்ன விடை மறை விடை நேர் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை சரிங்களா நம்ம கொஸ்டின் நல்லா பார்த்துக்கங்க பார்த்துட்டு அந்த பக்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி அடுத்து பாருங்க விடை வகை அதை பார்க்கும்போது இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்றது என்ன விடை கொஸ்டின் நல்லா பார்த்துக்கங்க ஏவல் விடை சுட்டு விடை மறை விடை நேர் விடை சரிங்களா சரி ஓகே இது என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பக்கம் ஆன்சர் பண்ணுங்க விடை காமனா எத்தனை வகைப்படும் நம்ம சொன்னோம் 6 வகைப்படும் 8 வகைப்படும் 4 வகைப்படும் இல்லைன்னா 7 வகைப்படும் சரிங்களா சரி ஓகே நான் இப்பதான் கடைசியா சொல்லிட்டு வந்தேன் நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன விடை வெளிப்படை விடை குறிப்பு விடை உருவது கூறல் விடை உற்றது உரைத்தல் விடை சரிங்களா சரி ஓகே 10வது கொஸ்டின் எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேட்கறது என்னது மறைவிடை உருவிடை வினா எதிர் வினாதல் விடை ஊற்றது உரைத்தல் விடை சரிங்களா சரி அப்ப பேலன்ஸ் இருக்க கீழே இருக்க அந்த 8 கொஸ்டினுக்குமே வந்து பார்க்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பா வந்து பார்க்கும் ரிப்ளைவும் பண்ணுவோம் சரிங்களா சரி ஓகே அப்ப இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இது போக வந்து பார்க்கும் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா இலக்கண வீடியோஸ் சரிங்களா அது எல்லாத்தையுமே மறக்காம வந்து பார்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த டவுட் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஆமாம் அது யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் சரிங்களா எனி ஸ்டூடெண்ட் வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கான எல்லா சந்தேகங்களும் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம தீர்த்து வைப்போம் சரிங்களா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் இது எப்படி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா கூட சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான சில வீடியோங்களை வந்து பார்க்க நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ